வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தமிழ் கா அமுதரசன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். நேத்து பாத்தீங்கன்னா பிரதமர் வந்துட்டு போயிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 20,000 கோடி மதிப்பிலான விஷயங்களை வந்து தமிழ்நாட்டுக்காக அர்ப்பணிச்சுட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய டாக் ஒண்ணு இருக்கு. மேடையில நடந்த சில விஷயங்களை வந்து நம்ம பேச வேண்டியிருக்கு. முதல்வர் அவர்கள் வந்து பேசும்பொழுது அவருடைய உரையில வந்து பல கோரிக்கைகளை வைக்கிறார். முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா மதுரை ஏர்போர்ட்டை வந்து இன்டர்நேஷனல் பன்னாட்டு மையமாக மாத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அப்புறம் பெனாங்கு டோக்கியோக்கெல்லாம் டைரக்ட் பிளைட் விடணும், ஏன்னா தமிழ்நாடோட நிறைய வர்த்தக பரிமாற்றம் இருக்கிறதுனால அதை செய்யணும்னு கேட்கிறாரு. மெட்ரோ ரயிலுக்கான ஃபேஸ் 2க்கான ஃபண்ட்ஸை வந்து உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. எல்லாத்த விட முக்கியமா வந்து இப்ப வந்த மழை வந்து ஒரு பேரிடர்னு அனௌன்ஸ் பண்ணி நிவாரண தொகை வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வைக்கிறாரு. இதற்கு முன்னால அவங்க பகிர்ந்துகிட்ட ஒரு மேடை இருக்கும், இந்த மேடைக்கும் வந்து நிறைய முதல்வருடைய பேச்சிலேயே நிறைய வித்தியாசங்கள் தெரிஞ்சது. எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா வந்து சொல்றாரு, இது எல்லாமே மக்களுடைய கோரிக்கை தானே தவிர ஒரு அரசியலா வந்து இதை பார்க்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. திராவிட மாடல்னு சொல்லிட்டு இருந்தோம், கோபேக் மோடி அப்படிங்கறத தைரியமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் சாஃப்ட் அப்ரோச்சுக்கு வந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மக்கள் மனசுல வருது இல்ல. இதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே 2 பேர் வீட்டுல ரெய்டு விட்டுட்டாங்க அப்படிங்கிறது காரணமா, இல்ல சாட்சிக்காரன் கால்ல விழுறதை விட சொந்தக்காரன் கால்ல விடுறது பெட்டர் அப்படின்னு நினைச்சு இந்த ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இதுல 2 கோணத்துல நான் பதில் சொல்ல விரும்புறேன். ஒண்ணு என்னன்னா, முதலமைச்சர் குறித்து பேசிடுவோம். முதலமைச்சர் வந்து தமிழ்நாடு அரசு எந்த இடத்துலயும் வந்து சாஃப்டா போகல அப்படிங்கறத தான் நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். 2வது வந்து சாட்சிக்காரன் சண்டைக்காரன் காலில எல்லாம் இல்ல, நேரா முதலமைச்சர் நேத்து குறவலையை தான் முடிச்சிருக்கிறாரு. இதனால மற்ற எந்த மாநிலங்கள்லயுமே இந்த அளவிற்கு வந்து எந்த முதலமைச்சர்களுமே போகும் பொழுது, முதல்ல எந்த மாநிலத்திலும் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு பிரதமர் போனதா வரலாறு கிடையாது. அது வேற விஷயம். அதை தொடர்ந்து இப்ப முதலமைச்சர் பேசும் பொழுதும் பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல தேவையான அனைத்து கோரிக்கைகளையும் அடுக்கியிருக்கிறாரு. இதற்கு முன்பாக ஒரு முறை பிரதமர் வந்திருந்த போது கூட இந்த செஸ் ஒலிம்பியா டைம்ல அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, அப்போ தமிழ்நாட்டுக்கு விடுவிக்க வேண்டிய ஜிஎஸ்டி தொகையை நீங்க விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா கேட்டாரு. அதே போல இன்னொரு காணொலி நிகழ்ச்சி பிரைம் மினிஸ்டர் கலந்துக்கிறதுல நீட் தேர்வுல இருந்து விலக்கு வேணும்னு தமிழ்ல சொல்லிட்டு மறுபடியும் இங்கிலீஷ்ல பேசினாரு. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுல இப்போ இந்த உங்களுடைய கேள்விக்கான சந்தேகம் எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, அந்த இறுதியாக இதை வந்து அரசியலாக்காதீங்க, இது வந்து மக்களுடைய கோரிக்கை அப்படின்னு. அதாவது அது என்னன்னா, தத்தி ஃபெல்லோஸ்க்கு அப்படி சொன்னாதான் புரிய வேண்டியதா இருக்குது. பாஜக பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பேசும் பொழுது அந்த எழுப்பிய கோஷங்கள் எல்லாம் பார்த்திருப்போம். ஆனா பிரைம் மினிஸ்டர் பேசும் பொழுது அங்க இருந்த திமுகவினரோ மற்ற கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களோ யாரோ அந்த அநாகரிகமா அந்த சபை நாகரிகத்தை குலைக்கக்கூடிய நிகழ்ச்சியை சிதைக்கக்கூடிய எந்த முழக்கங்களும் எழுப்பவே கிடையாது. அப்ப அவங்களுக்கு பாஜகவினருக்கு அரசியல் புரிதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒண்ணும் கிடையாது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு தற்குறிகள். அவங்கள பொறுத்த வரைக்கும் கலவரம் பண்ணணும், எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் அவதூறு பரப்பணும், நிகழ்ச்சியினுடைய நோக்கத்தை சிதைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். இப்ப தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நேற்று சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய பாஜகவினுடைய அடிவருடிகள்ல இருந்து மக்கு ஐபிஎஸ் உட்பட பாஜகவிற்கு கூஜா தூக்கக்கூடிய பத்திரிகைகள் உட்பட நாளைக்கு எல்லாம் வந்து இது வந்து அரசியல் ஒண்ணும் இல்ல. முதலமைச்சர் வந்து பிரைம் மினிஸ்டர் கிட்ட மாநிலத்திற்கு தேவையானவற்றை கேட்பது அப்படிங்கிறது அவர்களுடைய உரிமை, மாநிலத்தினுடைய உரிமை. ஆனா அதையே இவங்க வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கும் போது இங்க பாருங்க, விமான நிலையம் முனையம் திறந்து வைக்க வந்தார், அவர்கிட்ட போய் கேட்கலாமா? பல்கலைக்கழகம் அதை வந்து திருப்பி போட்டு அதை ஒரு விவாத பொருளாக்கி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம கேட்டதே மறக்கடிக்கக்கூடிய வகையில கேவலமான மலிவான கீழ்த்தரமான அரசியல் பண்றதற்கு அங்க அந்த அடியாள் கூட்டம் அந்த புரோக்கர் கூட்டம் எல்லாம் தயார் நிலையில இருக்குது. அப்படிங்கிறதுனால அவர்களினுடைய அரசியல் அந்த சித்து விளையாட்டுகளை எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய வகையில தான் முதலமைச்சர் அவர்கள் இது வந்து மாநிலத்தினுடைய உரிமை, மக்களினுடைய தேவை, ஆகையினால அந்த எல்லையில இருந்து மட்டும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பிரைம் மினிஸ்டருக்கே அதெல்லாம் புரியாது, பிரைம் மினிஸ்டருக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது. அவர் கொடுத்துட்டு பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணிருக்கிறாரு, இன்னொரு கோணம் சொன்னால அது என்ன அப்படின்னு சொன்னா, நேற்றைக்கு 20,000 கோடி 30,000 கோடி 40,000 கோடி
அந்த 1000 2000ங்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் வந்து பேசிட்டு போயிருக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன திட்டங்கள்லாம் எதுவும் தொடங்க மாட்டாரு. எல்லாமே வந்து சங்கர் படம் மாதிரி நான் பிரம்மாண்டத்தை தான் காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள் தான் எடுப்பாரு. இங்க தமிழ்நாட்டுல வந்து பந்தல் சிவான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் வந்து நம்ம பெரிய அரசியல் கூட்டங்கள், மாநாடுகள், அரசியல் நிகழ்வுகள் அதுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவிற்கு பந்தல் போடுவாரு. இந்த சேலத்துல இளைஞரணி மாநாடு இப்ப நடக்க போகுது இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து அவர் தான் போட்டிருக்காரு. பாத்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய பிரம்மாண்டமா இருக்கும். நிறைய அரசியல் மாநாடுகள் அவர் தான் போட்டிருக்காரு. ஆனா எதுவுமே இல்லாம வாயிலேயே பந்தல் போடக்கூடிய ஒருத்தர் யாருன்னா அது நரேந்திர மோடி தான். மிக பிரம்மாண்டமா போடுவாரு. அவருக்கு சாமியான பந்தல் தேவையில்ல, இரும்பு ராடு தேவையில்ல, கயிறு தேவையில்ல, வாயிலேயே போடுவாரு. அப்பேற்பட்டவர் தான் இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர். அப்படிதான் நேத்து வந்து திருச்சியில பந்தல் போட்டு போயிருக்கிறாரு. அதுவும் என்னன்னா அது நேத்து பாஜகவினர் எல்லாம் பேசும் பொழுது, வலதுசாரிகள் எல்லாம் பேசும் பொழுது, ஆகா இங்க பாருங்க தமிழர்களுக்கு புத்தாண்டு, தமிழ்நாட்டிற்கு புத்தாண்டு, திருச்சியில இருந்து புத்தாண்டுன்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனா உள்ளபடியே 24/7 365 டேஸ் ஒருத்தர் வந்து எலெக்ஷன் மோட்லயே இருக்கிறாரு. இவிஎம் மிஷின் கூட அந்த நேரத்துல மட்டும்தான் ஆன் ஆகும். சாயங்காலம் 6 மணிக்கு அமர்த்தி வச்சிருவாங்க. ஆனா இந்த மிஷின், மோடி மிஷின் 24 மணி நேரமும் வாரத்துல 7 நாட்களும் 365 நாளும் ஆன்லயே இருக்கும். என்ன மோடுனா எலெக்ஷன் மோட்லயே இருக்கும். அந்த வகையில நேற்றைக்கு இந்தியாவினுடைய பிரதமர் என்ன பண்ணிருக்கிறாரு, திருச்சியில வந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி வச்சிருக்கிறாரு. திருச்சியில அந்த திருச்சி அந்த முனையம் இருக்குது இல்லையா, அது வந்து புதிதாக முனையம் அப்படிங்கிறாங்க. உள்ளபடியே அது பழைய முனையம். ஏன்னா 2018 அதை கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க. 2016 மோடி வர்றாரு. வந்ததுக்கு அப்புறம் எல்லா விமான நிலையங்களையும் மிகப்பெரிய அளவிற்கு 500 கோடி ரூபாய் 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணி அதை தனியாருக்கு கொடுத்துடுறாரு. செலவு பண்றது மக்களுடைய வரி பணம், கொடுக்கறது வந்து அதானிகிட்ட கொடுத்துட்டாரு. அந்த வகையில கிட்டத்தட்ட 450 கோடி ரூபாய்க்கு அதை வந்து புனரமைச்சு புதிய முனையம் கட்டி அத பணிகள் தொடங்கி ஃபண்ட் அலோகேட் பண்ண உடனே அதை வந்து அதானி கையில கொடுத்துட்டாரு. 2018 கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. 2019 எலெக்ஷன், இதே மாதிரி எலெக்ஷன் நெருங்கின உடனே தமிழ்நாட்டுல இந்த புதிய முனையம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கல் நாட்டுன்னு ஆன்லைன்ல காணொலி வாயிலாக அதை வந்து அடிக்கல் நாட்டுனாரு. இப்ப 2024 தேர்தல் வருது. தேர்தல் வந்த உடனே 5 ஆண்டு கால இடைவெளி. அப்ப என்ன பண்றாரு, இதுக்கு மேல இன்னொரு 5 வருஷம் இழுக்க முடியாது. அதனால என்ன பண்றாரு, சரி இப்பவாச்சும் நம்ம வந்து திறந்து வச்சிருவோம். இப்ப பாருங்க 5 ஆண்டு காலம் தேவைப்பட்டிருக்குது. தமிழ்நாட்டுல ஒரு நாடாளுமன்ற எலெக்ஷன் வந்தாதான் வந்து இங்க வந்து ஒரு அந்த விமான நிலைய முனையத்தையே திறந்து வைக்கிறதுக்கு மோடி இங்க வர்றார். நல்ல வாய்ப்பா சரி அடுத்த எலெக்ஷனுக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்காம இப்பவே திறந்து வச்ச வரைக்கும் மகிழ்ச்சி தான். அதே போல அந்த 20,000 கோடி 30,000 கோடிங்கிறது மக்களுக்கான என்ன பயன்? இன்னைக்கு சோத்துக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு அன்றாட தேவைகளுக்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு, குறிப்பாக இந்த பேரிடருக்கு பிறகு, மழை பேரிடருக்கு பிறகு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்குது. தூத்துக்குடி, கன்னியாகுமரி, காயல்பட்டினத்துல இருந்து சென்னை வரைக்கும் இங்க எவ்வளவு சிக்கல்கள் இருக்குது, மழை பெஞ்சு மக்கள் எவ்வளவு இன்னல்களுக்கு ஆனாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியும். ஆனா இந்த பாஜக மோடி உட்பட ஏன் இந்த மக்கள் வழியால பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது, இத்தனைக்கும் நிர்மலா சீதாராமன் அதிகாரிகள் புடைசூழ வந்து பார்த்துட்டு போன பிறகும் கூட அவர்களுடைய வேதனைகள்ல பங்கு போட்டுக்கிறதுக்கு மோடி வரலையே. 10 ஆண்டு காலம் வந்து எந்த பேரிடருக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்தது கிடையாது. சரி குறைஞ்சபட்சம் திருச்சிக்கு வந்துட்டீங்க. சரி திருச்சிக்கு வந்தீங்க, கன்னியாகுமரி தூத்துக்குடி போறதுதான் உங்களுக்கு சிரமம். ஏன்னா நீங்க ரயில் ஏறி போறதுக்கு கஷ்டம், வந்தே பாரத்ல உங்களால நம்பி ஏற முடியல, விடுங்க. சரி சென்னையிலயாவது அந்த நீங்க பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்துட்டு போலாமே. சரி நீங்க அதை அரசியலா கூட பண்ணிடுங்க. அப்படியாவது சரி பிரைம் மினிஸ்டர் வந்தாரு, பார்த்தாரு, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஏதோ கேட்டு போனாரு அப்படின்னு இருக்கும்ல. ஆனா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொகை 900 கோடி ரூபாய், அந்த சுழல் நிதி, பேரிடருக்காக பயன்படுத்தக்கூடிய நிதி, அதுல வெறும் 10% மட்டும்தான் எடுத்து நம்ம செலவு பண்ண முடியும். ஆனா இந்த 900 கோடி ரூபாய் 450 கோடி 450 கோடின்னு 2 முறை தவணையா வந்த பிறகு அது இப்ப பாத்தீங்க, ஒரு ஹைபோதெட்டிக்கலா நடக்காத ஒரு சூழலா 900 கோடியுமே எடுத்து நம்ம செலவு பண்றோம், மக்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா பாதிக்கப்பட்ட 2 கோடி மக்களுக்கு பிரிச்சு கொடுத்தா 450 ரூபாய் தான் வரும். அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஆனா தமிழ்நாடு அரசு தன் சக்திக்கு மீறி 1500 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கு சென்னை மழை வெள்ளத்துக்கு மட்டும். அப்ப இவங்க தமிழர் இவரை மோடி பேசும் பொழுது என்ன சொல்றாரு, வரலாறு காணாத அளவிற்கு நாங்க வந்து நிதியை கொடுக்குறோம் அப்படின்னு. எவ்வளவு பெரிய போய் பாருங்க. அதாவது வடிகட்டுவோம்ல, டீ வடிகட்டும்ல, அந்த மாதிரி ரொம்ப ஜமுக்காலத்துல வடிகட்டுறாரு. எதை பொய்ய வடிகட்டி அந்த அளவுக்கு போய் சொல்றாரு. ஜமுக்காலத்துல வடிகட்டின பொய்யா
ஒரு புள்ளிவர எதுவுமே ஆதாரமான தரவுகள் கிடையாது. ஆனா என்ன வேண்டுமானாலும் போய் பேசலாம் அப்படிங்கிற வகையில அவங்க போய் பேசுறாங்க. அப்ப இந்த மாதிரி தற்குறித்தனமாக பேசக்கூடியவர்களுக்காகத்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முன்பே எச்சரிக்கையாகவே சொல்லிட்டாரு. ஏன்னா ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் எல்லா அதிகாரங்களும் மிக்கவர். அவரே எந்த தரவுகளும் ஆதாரமும் இல்லாம வரலாறு காணாத அளவிற்கு நாங்க வந்து நிதி உதவி செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இப்படிப்பட்டவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு ஃப்ரேம் கொடுத்து பேசுறதுல எந்த தவறும் இல்லை அப்படிங்கறத நான் பார்க்கிறேன். ஒரு பக்கம் ஒன்றிய அரசு வந்து கிட்டத்தட்ட 3 மடங்கு கடந்த காங்கிரஸ் ஆட்சியை விட நாங்க 3 மடங்கு அதிகம் நிதி வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கோம் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் மாநில முதல்வர் வந்து எங்களுக்கு வர வேண்டியது வந்து சரியான நேரத்துக்கு வரமாட்டேங்குது, சரியான தொகையும் வந்து வரமாட்டேங்குது, தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. நேத்து இன்னொரு செய்தி படிச்சோம். தமிழ்நாடு தான் அதிகமா மாநிலங்கள்ல பார்க்கும் பொழுது கடன் வாங்கிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல இருக்கு மகாராஷ்டிராக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்னும் ஒரு 37,000 ரூபாய் கடன் வாங்க போறாங்க அப்படின்னு வேற சொல்றாங்க. அப்ப இந்த என்டையர் பிக்சர் எடுத்து பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல வந்து மாநிலத்துக்கு வருவாய் பற்றாக்குறையை வந்து சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கடன் வாங்குறீங்களோ, இந்த அரசாங்கம் வந்து அகலக்கால் வைக்குதோ, இதனால வந்து பாதிப்புகள் ஏற்படுமோ அப்படிங்கிற மாதிரி எக்கானமிஸ்ட் எல்லாம் அவங்களுடைய கருத்து எல்லாம் சொல்றாங்க. இதையெல்லாம் எப்படி பாக்குறது? உண்மையிலேயே வந்து தமிழ்நாடுடைய நிதி நிலைமை அவ்வளவு மோசமா இருக்கா? அதாவது எக்கனாமிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கருத்து சொல்லிட்டு பின்னாடி ஒரு பேப்பர் எடுத்து வைப்பாங்க. அது என்னன்னு பார்த்தா தினமலர் துக்ளக்கா இருக்கும். அதனால அவங்களுடைய கருத்தை நம்ம ஒன்றும் பெருசா எடுத்துக்க தேவையில்ல. தமிழ்நாட்டினுடைய நிதிநிலையை இதற்கு முன்பாக ஆட்சி செய்த அதிமுக 10 ஆண்டு காலம் வந்து இது கஜானாவை காலி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கஜானாவையும் வித்து தின்று போயிடுச்சு அதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக. இல்ல, அந்த ஆனா அளவுக்கு இதே குற்றச்சாட்டை நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது கடன் வாங்குறாங்க, கடன் வாங்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு நீங்களும் அதிமுக மேல வச்சிருக்கீங்கல்ல. அப்ப ஆமா இது ஆமா. வந்து எப்படி ஏன்னா நியாயப்படும்? அப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அததான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இந்த ஆட்சி வந்த உடனேவே நிதி நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கறத வெள்ளை அறிக்கையாக நம்ம சமர்ப்பிச்சோம். கொரோனா காலத்துல, பேரிடர் காலத்துல அதிமுக 50,000 கோடி ரூபாய் கடன் வாங்கினாங்க. அந்த 50,000 கோடி கடன் வாங்கி மக்களுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. மக்களுக்கு போய் சேர்ந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல. விளக்கமாறு வாங்கினதுல இருந்து ப்ளீச்சிங் பவுடர் வாங்குற வரைக்கும் அவங்க வந்து ஊழல் பண்ணாங்க. அவங்க கொடுத்த அந்த மாஸ்க், ரேஷன் கடைகள் மூலமா கொடுத்த மாஸ்க், அது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டா இருந்துச்சு. கொரோனா வெளியில இருந்தே நம்ம உள்ளார ஸ்கேன் பண்ற அளவுக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்டான, அது இட்லி துணிக்கு கூட பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற அளவிற்கு தான் அந்த மாஸ்க் இருந்துச்சு. அப்ப அந்த மாதிரி கடன் வாங்கி என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆனா தமிழ்நாடு அரசு இப்ப பாத்தீங்கன்னா உடனடியாக இந்த வெள்ள உதாரணத்துக்கு இப்ப வெள்ளத்தை எடுத்துக்கங்க. அந்த வெள்ளத்தினுடைய ஈரம் காய்வதற்குள்ளார 6,000 ரூபாய் நிவாரண தொகையை கொடுத்திருக்காங்க. அதே போல வீடுகள், இப்ப வீடு அடிச்சுட்டு போயிடுச்சு, வீடு இடிஞ்சிடுச்சு அப்படின்னா இப்ப அதற்கு அரசு உதவி செய்து வீடு கட்டித்தரது அரசு. அதே போல கால்நடைகள் பிடிச்சா கால்நடைகளுக்கு அரசு நிவாரண தொகை கொடுத்திருக்கு. அப்ப தொடர்ந்து கொரோனா காலத்துல இருந்து ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய திட்டங்கள் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு இருக்குது அப்படிங்கறது, மக்களை எந்த அளவிற்கு சென்றடையுது அப்படிங்கறத பார்க்கிறோம். இதுல மிகப்பெரிய தமிழ்நாட்டுல எல்லா மாநிலங்களினுடைய ஒரு அவல நிலை என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது 15வது நிதிக்குழு என்ன சொல்லுதுன்னா மாநிலங்களுக்கு 41% வாங்கக்கூடிய வரி வருவாயில இருந்து திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா பாஜக என்ன பண்ணுது, வரியில வந்து 2 வரி இருக்குது. ஒண்ணு திருப்பி செலுத்தக்கூடிய வரி, பகிர்ந்தளிக்கக்கூடிய வரி. இன்னொன்று பகிர்ந்தளிக்க தேவையில்லை அப்படிங்கக்கூடிய வரி. அப்ப அந்த பகிர்ந்தளிக்க தேவை இல்லாத வரி, அது வாங்க நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு நாள் வாங்கிக்குவாங்க, நமக்கு திருப்பி தர மாட்டாங்க. அப்படி அந்த செஸ் வரி அப்படிங்கிறதும் சர்சார்ஜ் வரி அப்படிங்கிறதும் திருப்பி தர தேவையில்லை. அப்ப இதற்கு முன்பாக காங்கிரஸ் இருக்கும்போது வெறும் 4% 8% இருந்தது. அதன் பிறகு 12% வரைக்கும் இருந்தது, அதிகபட்சமா உச்சபட்சமா. ஆனா பாஜக வந்த உடனே 26% அந்த செஸ் வரியை உயர்த்திட்டாங்க. அப்ப மாநில அரசு கிட்ட இருந்து வாங்கக்கூடிய நிதி அப்படிங்கிறது திரும்பி மாநிலங்களுக்கு வர்றதே கிடையாது. இன்னும் அதிகமான வரி செலுத்தக்கூடிய ஒரு மாசத்துக்கு நீங்களும் நானும் சராசரியா தோராயமா குறைந்தபட்சம் 1,500 ரூபாய், தமிழ்நாட்டில இருந்து 8,500 கோடி ரூபாய் நம்ம வரியாக கொடுத்துட்டு இருக்கோம். பார்க்க இந்த நேயர், இந்த ஷர்மிளா டாக்கி சொல்லியா பார்க்கக்கூடிய நேயர்கள் எனக்கும் ஜிஎஸ்டிக்கு சம்பந்தமே இல்லைன்னு கூட சொல்ல முடியாது. எல்லாருமே தமிழ்நாட்டுல கடையில போய் நீங்க 2 இட்லி சாப்பிட்டீங்கன்னா கூட அது கூட ஜிஎஸ்டி, அதை கூட வெங்காயம் பூண்டு சாப்பிடாதவங்க அதை போட்டுட்டாங்க, அதை நம்ம பார்த்தோம்.
அதையும் தாண்டி ஒரு 2 ரூபாய்க்கு ஷாம்பு பாக்கெட் வாங்குனீங்கன்னா கூட அதுல கூட ஜிஎஸ்டி இருக்குது. அப்ப எல்லா வகையிலயுமே வரி இருக்குது. மக்கள் கிட்ட இருந்து வரிய பிடுங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா திரும்பி தராங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. அததான் தொடர்ந்து நாம மற்ற மாநில இப்ப கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக எல்லா மாநிலங்களுக்கும் திருப்பி கொடுத்த அந்த வரி பகிர்வு ஜிஎஸ்டி வரி பகிர்வுல கூட அதிகமான வரி கொடுத்தது வந்து 23,000 கோடி ரூபாய் ஒரு ஆண்டுல ஏதோ நம்ம கொடுத்திருக்கிறோம். 23 லட்சம் கோடி ஏதோ சரியா எனக்கு புள்ளி வரம் தெரியல. அந்த திருப்பி கொடுக்கும் பொழுது வெறும் 2,500 கோடி ரூபாய் தான் தமிழ்நாட்டிற்கு திருப்பி கொடுக்குறாங்க. ஆனா தமிழ்நாட்டை விட மிக குறைவாக வரி செலுத்தக்கூடிய உத்தரப்பிரதேசத்துக்கு 25,000 கோடி ரூபாய் திருப்பி கொடுக்குறாங்க. இப்ப கூட இந்த மழை பேரிடர்ல கூட பாருங்க, குஜராத்ல இருக்க மழையே வரல, ஆனா அங்க வந்து 1,500 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. இங்க மழை பெஞ்சு நம்ம இடர்பாடுகளுக்காக நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். நமக்கு எந்த வரி இதுவும் தரல பேரிடருக்காக. அதே போல நம்ம மெட்ரோ ரயில் ஃபேஸ் 2 பினான்ஸ் அமைப்பு வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்ரூவல் கொடுத்தாச்சு, 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனா கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் சிசிஇன்னு சொல்லக்கூடிய அவங்க ஒன்றிய அரசுடைய அமைப்பு இன்னைக்கு வரைக்கும் அது வந்து நம்மளுக்கு வந்து ஃபண்ட் ரிலீஸ் பண்ணாம இருக்குது. மகாராஷ்டிராவுக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கி இருக்கிற அந்த மெட்ரோ ரயிலுக்கு 28,493 கோடி ரூபாய். அதே போல கர்நாடகாவிற்கு 17,532 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. டெல்லி உத்தரப்பிரதேசத்துக்கு 16,189 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. மேற்கு வங்காளத்துக்கு 13,009 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. குஜராத்துக்கு 12,867 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் 11,585 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டிற்கு 3,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. இது பேஸ் 2க்கு நமக்கு இன்னும் கொடுக்கவே இல்லை. அதனாலதான் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து இன்னும் இந்த பிரைம் மினிஸ்டர் வீடு கட்டக்கூடிய திட்டங்கள்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு 75%, மாநில அரசு 25% தரணும். ஆனா அந்த 75% தர்றதுல வெறும் 2% கொடுக்குறாங்க. அப்ப மீதி இருக்கக்கூடிய தொகையை மாநில அரசே ஏற்று அதை செயல்படுத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுது. அப்படிங்கும் பொழுது அப்ப மாநிலம் எதுவுமே செய்யாம ஒன்றிய அரசுக்குன்னு தனியா நிதி வருவாய் அப்படிங்கிறது கிடையாது. வரி வருவாய் அப்படிங்கிறது ஒன்றிய அரசு கிடையாது, மாநிலங்கள்ட்ட இருந்து தான் வாங்குறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு 157 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்குது. மோடியினுடைய 9 ஆண்டுகள் 2023 24 கிடையாது, 22 வரைக்கும் அவருடைய விளம்பர செலவு மட்டும் 8,065 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கிறார். விளம்பரத்துக்காக மட்டும் செலவு பண்ணிருக்கிறார். அப்போ இவ்வளவு ஒரு ஊதாரித்தனமாக செயல்பட்டு இருக்குது ஒன்றிய அரசு. நம்மளுடைய வரி பணத்தை வாங்கி, ஆனா மக்களுடைய நலனுக்காக கடன் வாங்கி நம்மளுடைய அரசு செயல்படுது அப்படின்னு சொன்னா தங்களுக்காக எதுவும் வச்சுக்கிறது இல்ல, மக்களினுடைய தேவைகளுக்காக, அவர்களுடைய நிவாரணத்திற்காக, வளர்ச்சி திட்டங்களுக்காக செயல்படுது. அப்படிங்கும் பொழுது வலதுசாரி போர்வையில இருக்கக்கூடிய, அதே போல இந்த எக்கனாமிஸ்ட்னு போர்வையில எல்லாத்துக்கும் அவங்க தான் வருவாங்க. வலதுசாரின்னு வருவாங்க, எக்கனாமிஸ்ட்னு வருவாங்க, பத்திரிகையாளர்னு வருவாங்க. அவர்கள் வந்து ஒன்றிய அரசை நோக்கி கேள்வி கேட்க மாட்டாங்க, மாநில அரசை நோக்கி கேள்வி கேட்பாங்க. அதை நம்ம பெருசா பொருட்படுத்த வேண்டிய தேவையும் இல்லைன்னு நான் பார்க்கிறேன். மக்களுக்கு இதெல்லாம் புரியுதுன்னு நினைக்கிறீங்களா? நேத்து கூட நீங்க பாத்தீங்கன்னா, முதல்வர் பேச ஆரம்பிக்கும் பொழுது அங்க கீழ இருந்து மோடி மோடி அப்படின்னு ஒரு பெரிய ஒரு சத்தம் வந்து கேக்குது. பிரதமர் வந்து கைய அசைச்சு வந்து அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க? அச்சுறுத்தணும்னு நினைக்கிறாங்களா? இல்ல எங்களோட இத நாங்க ஸ்ட்ரென்த்த காட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி பண்றாங்களா? ஏன்னா நேத்து சமூக வலைதளங்கள்லாம் கூட பாத்தீங்கன்னா, மோடிஃபைடு தமிழ்நாடு வந்து மோடி மாநிலமா மாறிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்து ட்ரெண்ட் பண்றாங்க. உண்மையிலேயே வந்து இதெல்லாம் வந்து எலெக்ஷன்ல பிரதிபலிக்கும்னு நினைக்கிறீங்களா? பாஜக ஹஸ் அரைவ்ட் அப்படின்னு அவங்க சொல்றாங்களே, இது மக்களுக்கு புரியுமா இவ்வளவு பிரச்சனைகள் இதுல இருக்குங்கிறது? இப்போ நீங்க வந்து சோசியல் மீடியால, அதே போல இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் டெக்னாலஜியோட அப்டேட்ல இருக்கக்கூடியவங்க, தொடர்ந்து பல செய்திகளை பார்க்கக்கூடியவங்க, தொடர்ந்து அதை நியூஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க, சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கீங்க. அதே போல நம்ம இப்ப இருக்கக்கூடிய ஒரு சில இளைஞர்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க. நம்ம ஒண்ணும் இல்ல, இப்ப படிக்கட்டை இறங்கி கீழே காய்கறி வித்துட்டு வர்றவங்க கிட்ட நேத்து தமிழ்நாட்டுக்கு யாரு வந்தாங்க தெரியுமான்னு கேட்டு பாருங்க. யாரு வந்தாங்க அப்படிங்கிறது அவர்களுக்கு யாரு வந்தா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மோடி வந்தாருன்னு சொன்னா எதுக்கு வந்தான் அப்படின்னு கேட்பாங்க. அவர்களுடைய மக்கள் மொழியில சொல்றேன், எதுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப தமிழ்நாட்டில் அதாவது தங்களுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக தவளைகளை போல கத்துனாங்கிறது ஒரு பக்கம் பாஜகவினர்.
ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை எந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நான் என்ன சொல்றேன், நீ அரங்கத்துல மட்டும் கத்தாத, வெளியில வந்தும் கத்து. தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே உங்களை நல்லா வச்சிருக்கிறாங்க, நோட்டாவுக்கு கீழே வச்சிருக்கிறாங்க. இப்ப அதுக்கும் கீழே எதுவும் இடம் இருந்துச்சுன்னா அங்க கொண்டு போய் வைப்பாங்க அப்படிங்கிறது தான். அது அந்த ஆற்றாமை தான். தமிழ்நாட்டுல எத்தனையோ தடவை மோடி வந்துட்டாரு, அமித்ஷா வந்துட்டாரு. நாங்க வந்து கர்நாடகால இருந்து நம்ம எப்படி சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலையை கொண்டு வந்து 3000 கோடி ரூபாய் செலவு பண்ணி வச்ச மாதிரி இங்க ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்கிறோம். மக்கள் பேசு எதுவுமே எடுபடலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவங்களுக்கு. இதை விட 2014ல மிகப்பெரிய அளவிற்கு சுனாமி வீசுது அப்படின்னாங்க. மோடி சுனாமி வீசுது, மோடி வேவ் அப்படின்னாங்க. 2019ல மோடியினுடைய அந்த அச்சாதின் எல்லாம் வீசுது அப்படின்ட்டாங்க. கடைசியில இங்க வந்து பார்த்தா இங்க வந்து ஒண்ணுமே நடக்கல. எப்படி தமிழ்நாடு முழுக்க மழை பெஞ்சா ராமநாதபுரத்துல வெயில் அடிக்குது, அந்த மாதிரி மோடியினுடைய வேவ் இங்க வந்து வரவே இல்லை. இங்க வந்து அதனுடைய தாக்கம் எதுவுமே இல்லை. எங்க பார்த்தாலும் வந்து பளிச்சுன்னு இருந்துச்சு, அதற்கான அறிகுறியே இல்லாம இருந்துச்சு. அப்ப அப்ப அவ்வளவு பெரிய இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா 5 பெரும் நிறுவனங்கள் சேர்ந்து 25,000 கோடி ரூபாய் டிஜிட்டல் ப்ரொமோஷன் பண்ணாங்க மோடிக்காக எலெக்ஷன் ஒர்க்குக்கு. 2019 எலெக்ஷன்ல எலெக்ஷன் கமிஷனே இறங்கி வேலை செஞ்சுச்சு. அப்ப அவ்வளவு பெரிய தொகையெல்லாம் செலவு பண்ணியே இங்க வந்து இங்க அந்த அலை வீசல அப்படிங்கும்போது ஆர்டிபிஷியலா கூட வீசல. நீங்க இப்ப இந்த தீம் பார்க் எல்லாம் போனீங்கன்னா 3 மணில இருந்து 5 மணி வரை ஆர்டிபிஷியல் வேவ் வரும், நம்ம போய் குதிச்சு விளையாடலாம். அப்படி கூட இங்க ஒரு ஆர்டிபிஷியல் மோடிய வேவ் வர மாட்டேன்ருச்சு. அப்ப அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் மோடி ஒவ்வொரு முறையும் வர்றாரு. எல்லாம் எங்க அவர் வரக்கூடிய எந்த வகையிலயும் நம்ம வந்து திரை கட்டி மறைக்கல, எங்கேயும் வந்து வண்ணப்பூச்சிகள் பூசி ஸ்டிக்கர் ஒட்டல. அப்படி பார்க்கும் பொழுது நாம் ஆட்சி செய்யக்கூடிய நாட்டுல எப்படி இப்படி ஒரு மாநிலம் அப்படிங்கிற வருத்தத்துல அவரே இருக்கிறாரு. இவங்க பார்த்தாங்கன்னா இவர் வந்து மிகப்பெரிய 56 இன்ச்சு நாடாளுமன்றத்துக்குள்ளார போகலன்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறதே நான் வன்மையை கண்டிக்கிறேன். ஏன்னா 56 இன்ச்சு இடிக்குது, 2 பக்கமும் அருகாமல் படி வாசக்கதெல்லாம் இடிக்குது. அதனால அவரால் போக முடியல. அவ்வளவு வல்லமை பொருந்திய மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தோம், தமிழ்நாட்டு மக்கள் இவருடைய அருமையை உணராம இருக்கிறாங்களேங்கிற வருத்தத்துல பாஜகவினர் நேற்று மோடி அப்படியாவது இவர் மோடின்னு தெரியப்படுத்துவோம் மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு. யாரோ தாடிக்காரர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு போயிட போறாங்க, அவருதான் மோடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக நேற்று அந்த பாஜகவினர்லாம் ஆள் வச்சு வாடகைக்கு கூப்பிட்டு வந்து கத்தி விட்டு இருக்கிறாங்க. அதனால அதெல்லாம் ஒண்ணும் பெரிய அளவுல பாவம். அன்னைக்கு எனக்கு என்ன ரொம்ப பரிதாபமா இருக்குதுன்னா, நேற்று கத்த விட்டாங்கல்ல வாடகை ஆள் கூட்டு வந்து, அவங்களுக்கு காசு கொடுத்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. அத ஊடகங்கள் ஏதாச்சும் எக்ஸ்க்ளூசிவான செய்தி எடுத்தாதான் அது பிஎம் கேர் ஃபண்ட் மாதிரி அது பெரிய சஸ்பென்ஸாவே இருக்கும். பாவம் கத்தி முடிச்சுட்டே அவன் வேலை முடிஞ்சிருச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமல்லாம் அனுப்பிச்சுட்டு வர அப்பேற்பட்ட ஃப்ராட் அவரு. அப்ப அந்த மாதிரிதான் தமிழ்நாட்டுல பாஜகவினுடைய நிலை. அதனால இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க மிரட்ட முடியாது, ஏற்கனவே மிரண்டு போய்தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை அடக்கி ஆளணும்னு நினைக்க முடியாது, அது ஒருபோதும் பாஜகவிற்கு வாய்ப்பே இல்லை. மிஞ்சி போனா கருக்கா வினோத் மாதிரியான ஆட்களை வச்சு கலவரம் பண்ணலாம். அவனும் டார்கெட் மிஸ் ஆகி வாசப்படியில போடுறான்னா வெளியில கேட்டுக்கிட்டே போட்டு ஓடிடுவான். அப்ப அதுதான் தமிழ்நாட்டுல பாஜகவினுடைய நிலையா இருக்குதே தவிர மற்றபடி அந்த பூ ஒருபோதும் தமிழ்நாட்டுல மலராது. இவங்க மோடி மட்டும் இல்ல, அவர் எத்தனை பெரிய ரஃபேல் எடுத்துக்கிட்டு இங்க பிரச்சாரத்துக்கு வந்தாலும் மக்கள் பார்த்து கைத்தட்டி சிரிச்சுட்டு அனுப்பி வச்சிருவாங்க. பரவாயில்ல, வித்தை நல்லா இருக்குது. அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மோடிக்கு முன்னாடியே பேர் வச்சிருக்கிறாங்க, மோடி வித்தை அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க. அதனால இவங்க பண்றது எல்லாமே வந்து மோடி வித்தை. இந்த பாம்பு பிடிக்கிறவங்க எல்லாம் வச்சு ரோட்ல வந்து சொல்றதுக்கு பேர் மோடி வித்தைன்னு சொல்லி, அதுக்கு பேரு அதுதான். மோடியே அந்த வித்தை காமிக்கும் பொழுது இன்னும் அந்த நேட்டிவிட்டியோட மக்கள் பார்த்து ரசிச்சு அனுப்பிடுவாங்க. இது எந்த வகையிலையும் தாக்கத்தை தமிழ்நாட்டுல ஏற்படுத்தாது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டிய உண்மை. இன்னைக்கு வந்து வட வேண்டாம் நிதி வேண்டும் அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. உண்மையிலேயே வந்து பிரதமருடைய உரை நேத்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் பேசுறாரு. சர் சி.வி. ராமன்ல தொடங்கி விஜயகாந்த் வரைக்கும் பேசுறாரு. தமிழ் மொழி, தமிழ் பாரம்பரியம், தமிழ் கலாச்சாரம் இதெல்லாம் பத்தி பேசுறாரு. தவிர உண்மையிலேயே மக்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து பேசாமல் தவிர்த்து விட்டார். வெறுங்கொய்யோட வந்து இங்க வந்து முழம் போட்டுட்டு போயிருக்கிறாரு. ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு அச்சாரமா வந்து ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கறத பாக்குறோம். இது மக்களிடையே எந்த விதமான ஒரு ரியாக்ஷனை ஏற்படுத்தும் அப்படிங்கறத வருங்காலத்துல பார்க்கலாம். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹேவிங் அஸ்.